வந்து ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணி அதை சமாளித்த நிறைய விஷயங்கள் உண்டு. நிறைய பேர் அதை அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, அந்த எக்ஸாமை சொன்னபடி தேதியில் நடத்த முடியும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கான எத்தனை சென்டர்ஸ் ரெடி பண்ணணும், அவ்வளோ பேருக்கு வந்து எத்தனை மேன் பவர் ரெடி பண்ணணும், கொஷின் பேப்பர் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன். கடந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமினேஷன் 10/7/2025 அப்போ நடத்தின பார்த்தீங்கன்னா மொத்தம் 809 மையங்களில் 14 பாடங்களுக்கு தேர்வு நடைபெற்றது. ஸோ 809 சென்டர்ஸில் 14 பாடங்களுக்கு ஒரே நாள்லேயே நடைபெற்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அந்த தேர்வில் பார்த்திங்கன்னா 2,20,412 தேர்வர்கள் வந்து தேர்வு எழுதினாங்க. அதுக்கான உத்தேச விடை குறிப்பு, அதுக்கான ஆட்சேபனை தெரிவிக்கிறது, இந்த தேதியெலாம் வந்து இவங்க வந்து 2,20,412 பேர் நடத்தின எக்ஸாம் எழுதுகிற ஒரு பிஜிடிஆர்பியை வந்து ஒரு பெரிய மேன் பவரில் சொன்ன தேதியில் ஒரே நாளில் 14 பாடப்பிரிவுகளுக்கு நடத்த முடிஞ்ச ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு இந்த மாதிரியான ஆர்ட்ஸ் டிஆர்பி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியியல் கல்லூரிகள் நடத்துறதுக்கான தேர்வுக்கான ஒரே நாள் நடத்துறதுக்கான டைமிங்கிறது வந்து இவங்களுக்கு ஒன்றும் பெரிய சேலஞ்சிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஏற்கனவே அதை சொல்லியிருந்தாங்க. இது மூலமாக நீங்கள் சான்றிதழ்கள் மற்ற எவ்வளோ என்ன அக்டோபர் 15 26 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, 5:30 மணி வரை நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் அதை சொல்லும் போய் பார்த்தீங்கன்னா இவங்க சேலஞ்சிங்காக அவங்களுக்கு பார்த்தது என்னென்னா 2,20,412 தேர்வர்கள் பிஜிடிஆர்பி தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு, அதுவும் ஒரே நாளில் இந்த தேர்வு நடத்தி முடிச்சிருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பி நடத்துறதுக்கான தேர்வு இந்த டிசம்பர் 20ங்கிறத மாற்றாமல் அதே தேதியில் நடத்துறதுக்கான சூழல் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரே நாளில் இந்த தேர்வை நடத்தி முடிச்சிருவாங்க. பிஜிடிஆர்பியோட இதில் அடிஷ்னலாக என்னென்னா காலையில் நடத்துகிற இந்த எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட பிஜிடிஆர்பி மாதிரியே தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான எக்ஸாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேஜரில் ஒரு 100 கொஷின்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் எடுத்திருப்பாங்க. மதியத்துக்கு என்ன வித்தியாசம்னா எல்லோரும் 1 மணி நேரம் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு எஸ்ஏ டைப்பில் ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்குது. இது மட்டும் வந்து சென்டர்ஸில் எல்லோரும் யோசிப்பாங்க, இந்த 1 மணி நேரம் எக்ஸாமை வந்து எப்படி நடத்துறது, எவ்வளோ பேர் அக்காமடேட் பண்ணுறது, இது வந்து இதுக்கு ஹால் சூப்பர்வைசர் ரெடி பண்ணணும், அதுக்கான ஒரு டீமை ரெடி பண்ணணும், அப்புறம் ஒரு இடத்துலையும் எத்தனை சென்டர்ஸ்னு போடணும், இதுக்கு மட்டும் இப்போ பிளான் பண்ணதான் போதுமானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தேதியில் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து டிசம்பர் 10 நமக்கான வெளியிடுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். அதனால் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எக்ஸாம் தேதி தள்ளி வருது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து மறைமுகமாக சொன்னாலும் டிஆர்பி சொல்கிறது தான் ஃபைனல். எல்லா இடத்துலையும் வந்து இதுக்கு நாள் தள்ளி வரும், இதுக்கு தள்ளி வரும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எப்போ வந்து ஆசிரியர் தேர்வு வரையும் முறையாக அறிவிக்கப்படும் வரை அந்த தேர்வு தள்ளி வைக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கலாம். இது ரிலேட்டடாக வந்து ஏற்கனவே சேலஞ்சான 2,20,412 பேர் எழுதின பிஜிடிஆர்பி ஒரு நாள் 14 பாடங்களுக்கு நடத்தின இதே டிஆர்பியால் இந்த ஒரு சேலஞ்சிங்கான விஷயத்தை ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 1,00,000 பேர் இருக்கலாம், இல்லை 1,30,000